அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக குற்ற செயல்கள் நடக்கும். காந்தியே ஆட்சி செய்தாலும் நடக்கும் தான், இல்லைன்னு நாங்க சொல்லல. அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக நடக்கும். ஆனால் அரசு எடுக்கிற நடவடிக்கையை, அந்த தீவிரத்தை பார்த்து, அந்த கடுமையை பார்த்து, அடுத்து அந்த குற்ற செயலில் ஈடுபடுவதற்கு ஒரு அச்சம் ஏற்படும், பயம் ஏற்படும். குற்ற செயல்களில் தடுப்பது குறைக்கப்படும். அப்படிதான் இதுவரை ஆட்சி நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் என்ன பண்ணிருப்பீங்க? கடந்த ஆட்சி காலத்தில் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இப்போ இந்த 4 ஆண்டு காலத்துல கேள்விப்படுறோம். அப்ப கேள்விப்படுறோம், எப்பயாவது ஒரு பெரிய அதிசயமா 100 கிராம் கஞ்சா பிடிப்பட்டது. அது ஒரு பெரிய செய்தி. அன்னைக்கு 100 கிராம் கஞ்சா பிடிப்பட்டது என்றால் தலைப்புச் செய்தி அன்னைக்கு. இன்னைக்கு 100 கிலோ கஞ்சா பிடிச்சாலும் அது தலைப்புச் செய்தி இல்ல, அது சாதாரண ஒரு விஷயம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு டன் கணக்கில் பிடிக்கிறான். 2 டன், 3 டன், 5 டன் பிடிக்கிறான். 1000 கோடிக்கு போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. 2000 கோடிக்கு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலத்தில் 3000 கோடி ரூபாய்க்கு ஒரு போதை மாத்திரை வித்திருக்கிறார். நான் சொல்லல, பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் சொல்லப்பட்டது. மத்திய காவல்படை கைது செய்திருக்கிறது. ஜாஃபர் ஷரீப், ராமநாதபுரத்தை சேர்ந்த ஜாஃபர் ஷரீப் என்கின்ற ஒரு நபர் திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டு காலத்திலே மட்டும் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை விற்றிருக்கிறார், விற்பனை செய்திருக்கிறார். விற்பனை செய்தது மட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? லட்சக்கணக்கான நம்ம வீட்டு இளைஞர்களை, பிள்ளைகளை சீரழித்திருக்கிறது. 3000 கோடி என்றால் என்ன? எவ்வளவு போதை மாத்திரை, எவ்வளவு கஞ்சா, எவ்வளவு பேர் வாங்கி சாப்பிட்டிருப்பான், எவ்வளவு பேர் சீரழிந்திருப்பாங்க தமிழ்நாட்டில். அந்த ஜாஃபர் ஷரீப் யார்? நான் சொல்ல, எல்லா ஊடகமும் சொல்லிச்சு. யார் அவரு? திமுகவுடைய நிர்வாகி, திமுகவுடைய வர்த்தக அணியினுடைய வெளிமாநில வெளிநாட்டு வாழ் மக்களுடைய திமுக அணியினுடைய பொறுப்பாளர், ஒரு நிர்வாகி. உண்மையா இல்லையா? அன்றைக்கு அந்த ஜாஃபர் ஷரீப் கைது செய்யப்பட்ட அன்றைய தினம் அவர் திமுகவுடைய உறுப்பினர், திமுகவுடைய வெளிமாநில அணியினுடைய பொறுப்பாளர். 3000 கோடிக்கான போதை மாத்திரைகளை விட்டிருக்கிறார் என்று கைது செய்யப்பட்டு திகார் சிறையிலே அடைக்கப்பட்டார். பத்திரிகையில் ஊடகங்களையும் திமுக என்று சொன்ன நீக்கிற. ஆனா இப்ப நாங்க சொன்னா, அண்ணா திமுக நாங்க சொன்னா, எங்க பேர்ல கேள்வி வழக்கு போட்டுக்கும்.